இந்த திமுக அதிமுக ஆட்சி, அந்த ஆட்சியின் நிர்வாக கொடுமை, அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு, அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு. இப்ப உதாரணமா ஒண்ணு கேட்கிறேன். இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. விடுதலை சிறுத்தைகள் திரும்ப நடத்தினாங்க, பேரெழுச்சியா நடத்தினாங்க. இப்போ மதுவை யார் ஒழிக்கணும்? மதுவை காட்சி விற்கிற ஆலையை வச்சிருக்கிறது, மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு? அரசு, அரசு சம்பந்தப்பட்டவர். அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது இந்த மாநாட்டின் பயன் ஏதாவது இருக்கா? இவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஐயோ, இவர் கூட்டணி வரமாட்டாரு. அப்படியா? மறுபடியும் இங்க வருங்க, அந்த மாநாடு பயனற்றது. ஏன்னா யார் சாராயங்காட்சி விற்கிறானோ அவனுடைய கூட்டணி. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இப்ப எங்க கொள்கை இருக்கு, எங்க ஐயா வலியுறுத்துறாங்க. எங்களுக்கு முன்னாடி நீண்ட காலம் பேசி வர்றது பாமக, எங்க ஐயா தான் அதை சொல்றாங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி. சாதிவாரி இந்த மது ஒழிக்கிறேன்னு சொல்றவன் எவனை ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி. அது நடக்காத போது இந்த முயற்சிகள், இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது. அவன் என்ன பேசலாம், கிடைச்சா இங்க வந்துருவாப்பா அப்படின்னா அது என்ன வரும்? அதனாலதான் நாங்களாவது நின்று சண்டை போட்டுறோம்.